வணக்கம். வாங்க, காலையில் வேலையை ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி வாட்டர்மெலன் ஜூஸ் தான் மேடம் கேட்டிருக்காங்க. மேடம் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன்னு என்கிட்ட தான் சவால்லாம் விடுவாங்க. ஆனால் வெளியில் போயிட்டோம்னா இருக்கிறதுலையே பெரிய பேக்கெட் சிப்ஸ் தான் சாப்பிடுவாங்க. கேட்டால் அதெல்லாம் ஹெல்த்தியான பொருள்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது எடுத்துக்கோ, இது எடுத்துக்கோ, அது எடுத்துக்கோ, இது உடம்புக்கு நல்லது, கருவேப்பிலை சாப்பிடுன்னா அதெல்லாம் முடியாது. நம்ம அதுக்கு ரூல்ஸ்லாம் பேசுவாங்க. சரி, நம்மளும் சொல்கிறதில்ல. இப்போ வாட்டர்மெலனில் நிற்கிது. நாளைக்கு என்ன மாறும்னு தெரியல. ஒரு நாள் மோர், ஒரு நாள் அது, ஒரு நாள் இதுன்னு தினம் அந்த அம்மா சொல்கிற லிஸ்ட்டு தான் நம்ம செஞ்சாகணும். இன்றைக்கி லஞ்சுக்கு கோவக்காய் பொரியல். நான் எனக்கு வெறும் பொரியல்லையே வச்சு நான் ஒரு கப்பு ரைஸு, பாதி கால் பாகம் கோவக்காய் பொரியலோடு சாப்பிட்ருவேன். ஆனால் நான் பெற்ற 2வது குரங்குக்கு அதெல்லாம் இறங்காது. அது நான் பெற்றது தான் அப்படின்னா எல்லா வீட்டில் இருக்கிற குரங்குங்களுக்கும் அந்த வெஜ்ஜு இறங்க மாட்டேங்குது. அப்புறம் சரின்னு அவனே போய் இன்றைக்கி சிக்கன் வாங்கிட்டு வந்தான். இன்றைக்கி சிக்கன் தொக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் கோவக்காய் பொரியலில் பூண்டு நசுக்கி போடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் நசுக்கியும் போட்டிருக்கேன். நல்ல ஸ்மெல் வரும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம சைடு எஃபெக்ட் எதுவும் காய் இல்லையா, சம்டைம் அங்கே இங்கே வேகாமல் இருந்துச்சுன்னா அது நமக்கு கரெக்டாக வந்துடும். உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன லன்ச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி கோவக்காய் பொரியல் செய்வீங்கன்னுன்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் பொண்ணு சொல்லுவா, ஏம்மா வாய்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் சத்தமாக பேசுமா, இல்லை சத்தம் வைக்க முடியல, நீ கொஞ்சம் சத்தமாக பேசுமா, அப்பாட்ட சண்டை போடும்போது மட்டும் உனக்கு 10 வீடுக்கு சத்தம் வருது, வாய்ஸ் கொடுக்கும்போது உனக்கு ஏம்மா தொண்டையில் சத்தமே வரமாட்டேங்குதுன்னு. எனக்கும் தெரியல, நானும் பார்த்துட்டேன். நானும் சத்தமாக பேசணும்னு நினைப்பேன், ஆனால் எனக்கு முள்ளமாக தான் வருது. சண்டை போடும்போது எப்படித்தான் வீரம் வருதோ, எப்படித்தான் வாய்ஸ் அதிகமாகுதோ தெரியல. ரோட்டில் போகிறவங்க கூட நின்று திரும்பி பார்த்துட்டு போவாங்க. அப்போ தான் நம்ம எமோஷ்னலில் சில குட்டி குட்டி பேட் வேர்ட்ஸும் பேசிடுவோம். ஆனால் பேசணும்னு நினைக்கும்போது வார்த்தை வரமாட்டேங்குது. நீங்கள் எல்லோரும் கூட நிறைய காய் சாப்பிடுங்க, நிறைய கீரை சாப்பிடுங்க. பேலன்ஸ் ஆகும் நம்மளோட வெயிட்டு. நீங்கள் எப்பயுமே, நான் வெயிட் மிஷின் வச்சுருந்தேன், அது உடஞ்சி போயிடுச்சு. இன்னொரு வெயிட் மிஷின் வாங்கணும். நான் மாதம் மாதம் எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ நான் செக் பண்ணுவேன். நான் மாதம் மாதம் வெயிட் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ நம்ம வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். நான் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள் போட்டிருக்கேன். இதுலேயே கோவக்காய் எப்படி நான் செய்வேன்னா, கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி செய்ய மாட்டேன். கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு வர மாதிரி செஞ்சால் தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சிக்கன் வாங்கிட்டு வரல. கோவக்காய் பொரியல் தான் நான் செஞ்சிட்ருந்தேன். இன்னும் சிக்கன் வாங்கிட்டு வரல. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அது ரெடி பண்ணுவேன். ஆனால் சிக்கன் இந்த கோவக்காய் பொரியல் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. அவன் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டான். அவனுக்கு வேணும்னா கடகடன்னு போவான். நம்ம கொஞ்சம் வாங்கிட்டு வாடானா ரொம்ப சீன் போடுவான். சிக்கன் கழுவும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் பிசைஞ்சு தான் கழுவுவேன். ஆனால் நீங்கள் பத்திரமா கழுவுங்க. எனக்கு ஒரு எலும்பு 2 எலும்பு அதில் ஷார்ப்பாக இருக்கும். அது குத்திக்கும். எனக்கும் அது நிறைய டைம் குத்திருக்கு. இந்த தடவை நல்லாவே குத்திடுச்சு. கொஞ்சம் ரத்தம் அதிகமாக வந்துடுச்சு. நீங்கள் பார்த்து கழுவுங்க. நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த இலை பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது வீட்டில், அதனால இந்த தடவை போட்டிருக்கேன். நான் அதிகமாக சேர்த்துக்கிறதில்ல. இந்த இலையை காலி பண்ணணுமே அப்படின்றதுனால இந்த இலையை கொஞ்சம் பிரியாணி இலை நிறைய போட்டிருக்கேன். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும், நான்கு அடிபொலியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வெங்காயம் போட்டிருக்கேன், தக்காளி போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். மற்றபடி எந்த மசாலாவும் கிடையாது. சிக்கன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் தக்காளியோடவே போட்டுக்கிட்டேன். சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் பிழிஞ்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் கவுச்சி மேலே நிறைய இருக்காது உங்களுக்கு. அடிக்கடி சிக்கன் நானும் என் பையனும் மட்டும்தான் அடிக்கடி சாப்பிடுவோம். அடிக்கடி இல்லை, எப்பயும் சாப்பிட்றோம். நானும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா நம்ம 65க்கு செய்கிறது சிக்கன் கடையிலே விற்பாங்க. நான் இந்த பவுட்ரு போட்டு நிறைய தடவை சமைச்சிருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
நான்கெல்லாம் நம்ம ஹோட்டலில் போனால் நான் சிக்கன்லாம் ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா, அவங்க இதுதான் கொடுப்பாங்க உங்களுக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். வேறு எந்த மசாலாவும் நான் போடலை. அந்த ஒரு கிலோவுக்கு ஒரு பேக்கெட் மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வீட்டு மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. மளிகை சாமான் வாங்கிட்டு வந்து 2 நாள் இல்லை 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாளுக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எடுத்து வைக்கல. எடுத்து வைக்கும்போது இவங்க தொல்லை பண்ணுவாங்கன்னு நினச்சி நான் எடுக்கவே இல்லை. ஆனாலும் எனக்கு இந்த பிரித்து வச்சா தான் அடுத்த வேலை ஆகும். இல்லைன்னா எண்ணெய் இந்த விம் ஜெல் பாக்கெட்லாம் இருக்குது. சரி, அதெல்லாம் உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிடும். இன்றைக்காவது எடுத்து வைப்போன்னு பிரித்து கொட்டினேன். அப்போவும் இதுங்க சும்மா இல்லை. கம்பி நார் எடுத்துகிட்டு போய் பாருங்கள் பிச்சுக்கிட்டு இருக்கான், வாய் அறுத்துக்கோன்னு சொன்னால் அதுங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் எல்லாமே கொஞ்சம் ஷேஷே தான் நிறைய வாங்குவேன். அந்த கடைக்கார் தான் எனக்கு சொன்னார், ஷேஷேவே வாங்குங்க, உங்களுக்கு பைசா கொஞ்சம் கம்மி வரும். பாட்டில் வாங்கினீங்கன்னா பாட்டிலுக்கு நிறைய வேஸ்ட்டு தான் போகும்னு. அதனால் நான் நிறைய ஷேஷே தான் வாங்கினேன். இது மிஷினுக்கு போடுறதுக்கு கம்ஃபர்ட் வாங்கினேன். நம்ம வாஷிங் மிஷின்லேயே கம்ஃபர்ட் போட்டுருவேன். அலசும்போது நான் ஒரு நாள் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி போடணும்னு. அதுக்கு நம்ம கையில் தான் துவைக்கிறது இல்லையே, அதனால வாஷிங் மிஷின்லேயே போட்டுருவேன். இது இந்த ட்ரேயில் வைக்க வேண்டியதெல்லாம் இந்த ட்ரேயில் வச்சுருவேன். அடுத்த ட்ரே ஒரு 3 ட்ரே எடுக்கணும். அதை எடுக்காமலே உட்காந்துட்டேன். அதை எடுக்க வைக்கணும். இப்போது நான் எண்ணெய் 4-5 பேக்கெட் தனித்தனியாக வாங்குவேன். கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், கோல்ட் வின்னர், அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய். நல்லெண்ணெய் வாங்க மறந்துட்டேன். லிஸ்ட்டில் நான் எழுதலையா அவர் போடலையான்னு தெரியல. அதை செக் பண்ணோம். மீதி வந்து இந்த வேர்க்கடலை, உடச்சக்கடலை, மிளகு, சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டேன். பழசெல்லாம் கொஞ்சம் வெயிலில் காய வைக்கணும். அதை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கியிருக்கணும். நான் அதை பார்க்காமலே வாங்கிட்டேன். கோலிங் வந்து சின்ன பாட்டில் போடுங்கன்னு சொன்னேன். அவர் பெருசு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. சின்னது ஏன் கேட்டேன்னா எனக்கு உடனே காலி ஆகிடும். வைக்கிற இடம் கூட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் பெரிய பாட்டிலாக இருக்கிறதுனால கபோர்டுக்குள்ளே போக மாட்டேங்குது. நான் ஏன் கோலிங் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த பாட்டிலுக்கோசரம் மட்டும்தான் வாங்குகிறேன். ஏன்னா நம்ம வெறும் பாட்டில் கடையில் வாங்கினா நமக்கு ரொம்ப நாள் அந்த ஸ்ப்ரே பாட்டில் வரமாட்டேங்குது. அடிக்கடி ரிப்பேர் ஆகிடுது, உடஞ்சிருது. அதனால தான் நான் இந்த கூலிங் பாட்டில் வாங்கினேன். இது ரொம்ப நாள் வருது, நல்லாவும் யூஸ் ஆகுது. அதுக்கு தான் இந்த பாட்டில் வாங்கினேன். நீங்களும் உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் சின்ன பாட்டில் கேட்டேன், ஒரு பெரிய பாட்டில் கொடுத்துட்டாரு. லிக்யூட் கூட நான் சர்ஃப் எக்ஸல், ஏரியல் அதுதான் கேட்டேன். இதுதான் வந்து புதுசாக வந்திருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கன்னு என்னை வச்சு ட்ரையல் பார்க்குறாரு. அதனால நான் இந்த தடவை இது வாங்கியிருக்கேன். இன்னும் வாஷ் பண்ணலை. இதில் வாஷ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் மற்றபடி எல்லோரும் வாங்குற மாதிரி தான் பிஸ்கெட்டு அது இதுன்னு எல்லாம் வாங்கி அப்புறம் பாருங்கள், இந்த கரப்பான்பூச்சி மருந்து வந்து சூப்பராக வேலை செய்யுது. யார் வீட்டில் கரப்பான்பூச்சி இருக்கோ, எங்கள் வீட்டில் நிறைய இருந்துச்சு. ஏன் நிறைய இருக்குது அப்படின்னா இந்த பெட்ஸ் இருக்கிறதுனால சாப்பாடு அங்கங்கே போட்டுறதுனால நிறைய கரப்பான்பூச்சி வந்துடுது. அதனால நான் இதை ட்ரை பண்ணினேன். நான் தொடர்ந்து ஒரு வாரம் வச்சேன். நிறைய கரப்பான்பூச்சி செத்து போயிருக்கோம். காலையில் நீங்கள் பெருக்கி போட்டுடலாம். அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லா கரப்பான்பூச்சியும் காணாமல் போயிடும். நல்லா யூஸ் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பயும் ருச்சி அப்புறம் வேறு இன்னொரு கம்பெனி தான் ஊறுகாய் வாங்குவேன். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தடவை ஆச்சி கொடுத்துருக்காரு. மாற்றி தான் சாப்பிட்டு பாருங்களேன் மேடம், நல்லா தான் இருக்கும்னு சொன்னார். அதனால 2 பாட்டில் வாங்கியிருக்கேன். துணி மடிக்க பெட்டில் உட்காந்தேன். எனக்கு பெட்டில் உட்காந்து பெட்லேயோ சோஃபாலேயோ உட்காந்து மடித்தா தான் நீட்டாக மடிக்க முடியும், அயன் பண்ணுற மாதிரி. அப்படின்னு நான் பெட்டில் உட்காந்தா இவனும் வந்து அங்கே உட்காந்தான். சரி, அவன் உட்காந்துருக்கானேன்னு நான் கீழே வந்தால் இவனும் சேர்ந்து கீழே வந்துட்டான். துணி மடிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், துணி மடிக்க எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்களோ அதே டைமில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும், கொண்டு போய் பீரோவில் வச்சுருங்க. இல்லைன்னா அது அப்படியே மடித்த துணி அங்கேயே இருக்கும், எடுத்துகிட்டு போய் வைக்கவே முடியாது. இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். கையோடு கொண்டு போய் வச்சுருங்க. அப்போ தான் அது சேஃப்டி. இல்லைன்னா இவங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் கலைச்சி போட்டுருவாங்க, நம்மளே சில நேரம் கலைச்சி போட்டுருவோம். நான் வச்சுருக்க இந்த குட்டி ஸ்பேயிங்க கலைச்சி தான் போடுங்க எப்பயுமே. அதுக்கு தான் சொல்கிறேன், கையோடு கொண்டு போய் வச்சுருங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் சப்போர்ட் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.